This video is proudly sponsored by EduQuest, your gateway to future-ready skills. EduQuest is a premier education platform offering practical, hands-on courses in stock market mastery, digital marketing, coding, entrepreneurship, and much more. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை குறள் 131 ஒழுக்கம் விழுப்பந் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பொருள்: ஒருவருக்கு உயர்வு தரக்கூடியது ஒழுக்கம் என்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட மேலானதாக போற்றப்படுகிறது. குறள் 132 பரிந்தோம்பி காக்க ஒழுக்கந் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. பொருள்: எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாவது அதை காக்க வேண்டும். குறள் 133 ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். பொருள்: ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டாகும். ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர். குறள் 134 மறப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும். பொருள்: பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்து கொள்ள முடியும். ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்திலிருந்து அவன் தவறினால் இழிமகனே ஆவான். குறள் 135 அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் மிலான்கண் உயர்வு. பொருள்: பொறாமையுடையவனுக்கும் நல்லொழுக்கமில்லாதவனுக்கும் அமையும் வாழ்வு உயர்வான வாழ்வாக கருதப்பட மாட்டாது. குறள் 136 ஒழுக்கத்தினொல்கார் உரவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. பொருள்: மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடும் அளவிற்கு நடக்க மாட்டார்கள். குறள் 137 ஒழுக்கத்தினெய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. பொருள்: நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும், இல்லையேல் இழிவான பழி வந்து சேரும். குறள் 138 நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கந் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். பொருள்: நல்லொழுக்கம் வாழ்க்கையில் நன்மைக்கு வித்தாக அமையும், தீயொழுக்கம் தீராத துன்பம் தரும். குறள் 139 ஒழுக்கமுடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயாற் சொலல். பொருள்: தவறியும் கூட தம் வாயால் தகாத சொற்களை சொல்வது ஒழுக்கமுடையவர்களிடம் இல்லாத பண்பாகும். குறள் 140 உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாரறிவிலாதார். பொருள்: உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்போடு வாழக் கல்லாதவர்கள் பல நூல்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களேயாவார்கள்.